இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளையும் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகளானது தற்பொழுது அமலுக்கு வந்துள்ள நிலையில் பல்வேறு நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு அதனை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு உத்தரவை சென்னை காவல்துறை தற்பொழுது பிறப்பித்திருக்கிறது. இதுவரை உரிமம் பெற்ற 599 துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்படவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. இதுவரை மொத்தமாக 2375 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் உள்ள நிலையில் இதுவரை 599 துப்பாக்கிகள் திரும்ப ஒப்படைக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த துப்பாக்கிகளை திரும்ப ஒப்படைப்பது குறித்து சென்னை காவல்துறை என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கு? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக சென்னை காவல்துறைக்கு எல்லைக்குட்பட்டு 24 தொகுதிகளானது அடங்குகின்றன. இதனால தேர்தல் கட்டுப்பாட்டு அறையானது சென்னை காவல்துறையில அமைக்கப்பட்டிருக்கு. அதன் பேர்ல பல்வேறு நடவடிக்கைகளை இந்த தேர்தல் கட்டுப்பாட்டு அறை மூலமாக சென்னை காவல்துறையினர் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை, மிக பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை, இது போல எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக இந்த உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்ற பல்வேறு அறிவுறுத்தல்களை ஏற்கனவே தேர்தல் கட்டுப்பாட்டு அறையானது அறிவித்திருந்தது. அதன் பேர்ல சென்னை இந்த காவல்துறைக்கு எல்லைக்குட்பட்டு மற்றும் 2375 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் இருக்கக்கூடிய நிலையில இதுவரை 1191 உரிமம் பெற்ற துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய 599 துப்பாக்கிகள் இதுவரை ஒப்படைக்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுல ஒப்படைக்கப்படாத 9 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக இந்த விளையாட்டிற்காகவும் இந்த வங்கியோட பாதுகாப்பிற்காகவும் பெறப்பட்ட 527 துப்பாக்கிகளுக்கு மட்டும் தற்போது விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கிகளை பெறக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருவதாக சென்னை காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.